गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த 1.5-2 வருஷமா நம்முடைய வாழ்ந்து இன்னை வரைக்கும் அற்புதங்கள் பலவற்றை நிகழ்த்திட்டு வரும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாசுவாமிகளுடைய நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு பல வருடங்களுக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு சிறு அற்புதத்தை தான் சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், பெரியவா ரொம்ப சீக்கிரம் காலையில் எழுந்திருக்கக்கூடியவா. 3-3:30க்குள்ளெல்லாம் எழுந்திருந்து குளிச்சு முடிச்சுட்டு சந்திரமௌலீஸ்வரர் பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது முடிஞ்சு பக்தர்களுக்கு ஏகாந்தமாக தரிசனம் ஆசீர்வாதம் கொடுக்க ஆரம்பித்தாருன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். ராத்திரி கிட்டத்தட்ட 9-9:30 மணிக்குத்தானே எழுந்திருப்பார். அந்த இடத்துலேருந்து எழுந்திருந்து உடனே தூங்க மாட்டார். அவர் பக்கத்திலேயே பாரிஷாதர் ஒருத்தர் இருந்தார், நாகராஜன். அவரை கூப்பிட்டு அன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது, நாட்டு நடப்புகள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்காம தூங்க மாட்டார் பெரியவா. ஆனால் அன்னைக்கு என்னவோ தெரியல, நான் அந்த நிகழ்வு நடந்த அன்னைக்கு சொல்கிறேன், ஒரு சிறு ஒவ்வாமை போல இருக்குது பெரியவாளுக்கு. ஒரு 9-9:30 மணிக்கு உள்ளேயே படுத்துக்கிறதுக்கு போயிட்டார், ஓய்வெடுக்க தன்னுடைய அறைக்கு போயிட்டார் பெரியவா. அந்த சமயம் பார்த்து மனத்துக்குள்ள ஒரு சின்ன பையன் வந்திருக்கான், 12 வயசு. அந்த பையனுக்கு ராயர் ஒரு சட்டை போட்டு உள்ள ஓடிந்து நான் தாத்தாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. ஆற தாத்தாவை பார்க்கணும், அங்கிருந்து மற்ற காரியத்தெல்லாம் கேட்டிருக்கா. என்ன எந்த தாத்தா? உமாச்சி தாத்தா பார்க்கணும், பெரியவாளை பார்க்கணும். பெரியவாளை இன்னைக்கு பார்க்க முடியாது கண்ணா, லேட் ஆகிடுச்சோ, தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, உள்ளே போயிட்டார், நாளை காலைல தான் பார்க்கலாம். வேணா ஒன்று பண்ணு, சாப்பிட்டு இங்கே ஒரு வாரமாக படுத்து தூங்கும், காலையில் பெரியவா தரிசனம் கொடுக்க ஆரம்பிக்கும், ஒன்று முதல்ல உனக்கு தரிசனம் கொடுக்க சொல்கிறேன்னு பெரியவா இந்த கைங்கரியாலாம் சொல்லியிருக்கா. இந்த பெரியவன் இந்த குழந்தை இருக்கா இல்லையா, பெரியவா சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஓரளவு மனம் உட்கொள்ளைனாலும் அவள் சொல்கிறதுக்காக ஓகேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு அரிசி உப்புமா சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிட்டான். யாரு? அந்த பையன். மறுநாள் காலையில் பெரியவா வழக்கம் போல் 3-3:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை முடித்து தரிசனம் கொடுக்கறதுக்காக வந்துவிட்டான். ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நான் எப்போதும் கொடுக்குற இடத்துக்கு வந்துவிட்டேன். விடிகால நேரம், ஒன்றும் பெரிய கூட்டம், ஒரு 10-15 பேர் தான் இருந்தால். அந்த குழந்தை எழுந்துடும், அந்த 12 வயசு பையனை எழுந்துட்டான். எழுந்துட்டு குளிச்சுட்டு பட்டையாக விபூதியெல்லாம் போட்டு பெரியவா முன்னால் போய் நமஸ்காரம் கொண்டு அழகான். பெரியவா கேட்குறா, ஏன் குழந்தை நீ அழற? காலைல 5-5:30 மணி ஆகுது, குளிச்சுட்டு நீட்டாக இருக்க, அழலாமா? என்ன காரணம்? ஏன் அழற? உன் பேர் என்ன? எந்த ஊர்? எல்லாம் குசலம் விசாரிக்கிறார் பெரியவா. அந்த பையன், அந்த குழந்தை 12 வயசு குழந்தை, அந்த பையன் சொல்கிறான், பெரியவா நான் மெட்ராஸ் பக்கத்தில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கேன், 5வது படிக்கிறேன் பெரியவா. எனக்கு அம்மா அப்பா தங்கை 3 பேர். அம்மா அப்பா தங்கை. அவள் என்னை இங்கே விட்டு சேர்த்துட்டு பாம்பேயில் ஒரு பெரிய இடத்துல பணக்கார ஒருத்தராத்தில் சமைச்சு போடுறதுக்காக போயிட்டா. போன கொஞ்சம் வருஷத்தில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். அப்பாவும் அம்மாவும் தங்கையும் தான் இருக்கா பெரியவா. அப்படி இருக்கிறச்சே திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு செய்தி இந்த மாதிரி எங்கள் அம்மாவும் தவறி போயிட்டா, என் தங்கை மட்டும்தான் அங்கே இருக்கா. பெரியவா நான் எங்கள் அம்மா அப்பாவை கடைசி காலத்துலலாம் போய் பார்க்கல, ஏன்னா பார்க்கறதுக்கான வசதிகள் என்கிட்ட இங்கே இல்லை பெரியவா. என்னை இங்கே யாரும் அனுப்ப மாட்டேன், சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டா. எங்கள் அம்மா அப்பா கடைசி காலத்துலலாம் பார்க்கவில்லை. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கர்மாக்களையும் செய்யலை பெரியவா. செய்யக்கூடாதுன்னு தடுத்துட்டேன், ஏன்னா எனக்கு பூணல் போடாது, நீ செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் தடுத்துட்டா பெரியவா. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு என் தங்கம் மட்டும்தான்.
இப்போ எனக்கு ஒரு 2 நாளமாக தகவல் வந்துருக்கு, நீ அவனையும் கூப்பிட்டு போகணும், உன்னோட கூப்பிட்டு போயிடு அப்படிங்கிற பெரியவா. நானே இங்கே கஷ்ட ஜீவனத்தில் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கேன் பெரியவா. எனக்கு ஆசை இருக்காத பெரியவா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் இந்த மாதிரி கர்மாக்களை செய்யணும், என் தங்கியை என்னோட வச்சு அன்பாக பார்த்துக்கணும், எனக்கு ஆசை இருக்காத பெரியவா. ஆனால் நான் முடியாத ஒரு சூழ்நிலை பெரியவா, நான் என்ன பண்ணுறேன் தினமும் அழகாக அந்த பண்ணேன் பெரியவா. அடையே அவனை 2 நிமிஷம் பார்த்து ஜபம் பண்ணுற மாதிரி கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணுறான். பண்ணிட்டு அந்த பையனுக்கு அவன் பேர் என்ன, பலராமன். பலராமா ஒன்று பண்ணு, ஏன் ஒரு 4-5 நாள் நீங்கள் தங்க மடத்தில் நல்லது நடக்கும், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மணிமாமா கூப்பிட்டு சொல்கிறார், இந்த குழந்தை எங்கேயே பத்திரமா இருக்க சொல்லு, ஒரு 4-5 நாள் பார்த்துக்கோ உன் குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். இது முடிஞ்சு ஒரு 2-3 நாள் இருக்கும். இதே மாதிரி ஏகாந்தமாக தரிசனம் கொடுத்துருக்கா பெரியவா. கொடுத்துருவா. அந்த பையனும் பக்கத்தில் அவரால் அந்த குழந்தையால் செஞ்ச சிக்ஷையை இந்த பாரிஜாதோட செஞ்சு அந்த குழந்தைய செஞ்சுட்டு தட்டை தத்தி வைக்கிறது, பூ எடுத்து வைக்கிறது, பழங்களை ஒரு சேர வைக்கிறது, தட்டை ஒன்றும் வாங்கி வைக்கிறது, அந்த இடத்த குப்பை சேராமல் பார்த்துக்கிறது எல்லாம் அந்த பையனை செஞ்சுட்டு இருக்கான். அவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், இந்த சின்ன வயசில் எவ்வளோ பொறுப்பாக இருக்கான் பார் பையன் அப்படின்னு. பாரிஷாதாருக்கும் ஆச்சரியம், பெரியவாளுக்கும் ஆச்சரியம். பரவாயில்ல குழந்தை நம்ம சொன்னபடி கட்டுன இங்கே இருக்கான்னு சொல்லி அவருக்கு நல்லா கூட்டம் போயிட்டே இருக்கு. தரிசனம் கொடுத்துட்டுருக்கா பெரியவாள். ஒரு 2-2:30 மணி இருக்கும் பெரியவா அந்த பையனை கூப்பிட்ற, பலராமா அப்படிங்கிற. பலராமன் இந்த குழந்தை ஓடி வந்தான். சொல்லுங்க அந்த சொல்லுங்க பெரியவா. இந்த திருநெல்வேலிக்காரா ஒரு 7-8 பேர் வந்திருந்தா, அதிகாரிகள்லாம் வந்திருந்தா, அவ ஊருக்கு போயிட்டாளா இருக்காளான்னு பாரு, இந்த மடத்துல தான் அந்த 4வது ரூம்ல தங்கிட்டு போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிற. உடனே அந்த பையன் கொடுக்கணும்னு ஓடுறான், பெரியவா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறான். அப்போதான் வா பட்டி பிடிக்கலாம் ரெடி பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும். உடனே ஓடி வந்து சொல்கிறான், இல்லை 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 பெரியவா இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கா, இனிமேல் தான் ஊருக்கு போக போகிறாளாம். சரி அவளை வந்து என்னை பார்க்க சொல்லு, திருப்பி அந்த பையன் கொடுக்கணும்னு ஓடுறான். ஓடி அவள்கிட்ட சொல்கிற மாதிரி பெரியவங்களெல்லாம் பார்க்கணுங்கிறான். 5-6 பேர் வந்துருந்தான். அவளுக்கும் ஒரே ஆச்சரியம், 5-6 பேர். அதாவது பெரியவாளை பார்க்கறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது, அவ்வளோ சீக்கிரம் அவர் யார்கிட்டையும் பேசிட மாட்டார். அப்படிங்கிற வந்து நம்மளை திருப்பி இன்னொரு தடவை பார்க்கணும்னு சொன்னது அவளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சரி பொட்டி படிக்கலாம் எடுத்துன்னு வந்துட்டு உரமாக வச்சுட்டு ஒவ்வொருத்தராக வந்து பெரியவாளாக பார்க்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் பெரியவா பார்த்து ஆசீர்வாதம் குடும்பங்களோட ஆசீர்வாதம் வழங்கி பழம் கல்கட்டு போன்ற பிரசாதத்தெல்லாம் கொடுத்துட்டு 5ஆவதாக வந்த ஒருத்தரையும் அந்த மாதிரி மற்றவர் பிரசாதம் கொடுத்துட்டு 1 நிமிஷம் அப்படிங்கிறான். பலராமா இங்கே வாங்குற அந்த குழந்தை வரான். குழந்தை வந்து பலராமன்ட்ட சொல்லுறது மாதிரி இவர் தான், இவர்கிட்ட நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதை அப்படியே சொல்லு அப்படி. அந்த பையனும் பெரியவாழ்கிட்ட முதலாளர் என்ன சொன்னானோ அப்படியே அந்த எல்லாத்தையும் அந்த பெரியவர்கிட்ட ஒப்படைக்கலாம். யாரை ஒப்பிக்கலாம், இந்த மாதிரி தான் இந்த மாதிரி அப்பா அம்மா தங்கையோடு இருந்ததாகவும், இங்கே அரசியல் கவர்மெண்ட்டு ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறது, அப்பா அம்மா இறந்து போனது, தங்கை மட்டும் பாம்பேயில் இருக்கிறது, அவளையும் கூட்டு போக சொல்கிறது, எல்லாத்தையும் சொல்கிறது. அப்போ தான் திடீர்னு ஒரு வியப்பு அவருக்கு. இவர் யாருக்கு சொன்னாலோ அவருக்கு ஒரு வியப்பு. அவர் சொல்கிற பெரியவாட்ட சொல்கிறார், பெரியவா இது உண்மை பெரியவா, நான் தான் அந்த தகவலையே கொடுத்தேன் பெரியவா. ஆனால் இந்த பையனை இதுக்கு முன்னால் பார்த்ததே கிடையாதுங்க. ஒரே ஆச்சரியம் பெரியவாளுக்கு, இந்த பையனுக்கு ஆச்சரியம், இவர் மூலமாக நமக்கு தகவல் வந்திருக்கு இத்தனையும் அப்படின்னு. அவர் முன்ன பின்ன அந்த அந்த சொன்ன பெரியவரும் சரி குழந்தையும் சரி முன்ன பின்ன பார்த்துட்டது அன்றைக்கி தான் முதல் நாளே பார்க்குறார். பெரியவா உடனே அவர்கிட்ட கேட்குறாரு, சுந்தரேசன் தின இளைஞர்கள் பெரிய அதிகாரியார்கள், எனக்காக ஒரு உபயோகம், இந்த கழவனுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா உங்களுக்கு சொல்லுங்க பெரியவா அப்படின்னு சாப்பிட்டாங்க. நமஸ்காரம் பண்ணுறாரு சுந்தரேசன். உடனே பெரியவா சொல்கிறார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, சொல்லுங்க பெரியவா. பெரியவாள்கிட்ட சுந்தரேசன் சொல்கிறார், இதெல்லாம் உண்மை பெரியவா, இந்த பையன் சொன்னதெல்லாம் உண்மை. எங்கள் அக்காவாத்தில் தான் அவள் தங்கியிருந்தா, எங்கள் அக்காவாத்தில் தான் இவாளெலாம் சமைச்சு போட்டிருந்தா இவள் அப்பா அம்மாலாம் சொன்னோன்னே பெரியவாளுக்கு ஒரே சந்தோஷம். சுந்தரேசன் சொல்றார், உங்கள் அக்காவாத்தில் செஞ்சிருக்கா, எனக்கு ஒரு உதவி பண்ணு. அவள் தங்கையும் சரி இந்த பையன் பலராம அவன் தங்க 2 பேரையுமே உங்காத்துக்கு கூட்டணும் போ. உன்னாலும் முடிஞ்சதை அந்த குழந்தைகளுக்கு பண்ணு. முதல்ல என்ன பண்ணுன்னா அந்த குழந்தைக்கு பூணல் போட்டு வை, உடையனும் பண்ணிவிடும். நீ பண்ண முடியனாலும் திருநெல்வேலி கன்னடக்குறிச்சியெல்லாம் பார்த்தோன்னா சமஷ்டி பயணம் நிறைய நடக்கும், அங்கே பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி
அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பலராமனை கூப்பிட்டு ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழித்து அவளோட தங்கையும் கூப்பிட்டு வந்துவிட்டான். யார்? அந்த சுந்தரேசன். பெரியவா சொன்னதுக்கேற்ப அந்த குழந்தைகள் 2 பேரையும் நல்லபடியாக படிக்க வச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த பையனுக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சார். பிற்காலத்தில் அந்த பையன் ஆனால் ஒய்ஃபு 2 பேருமே சுந்தரேசனோட பெரியவாளை பார்க்க வந்துருப்பா. பெரியவா கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னு கேட்டார், சுந்தரேசன் நான் சொன்னது தானே இந்த குழந்தைகள் தானே? அது ஆமாம் பெரியவா. என்ன பண்ணிட்டு இருக்கான் பலராமன் CA முடிச்சுட்டான். பெரியவாளுக்கு ஒரே சந்தோஷம். பாருங்க, இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, இது எப்படி நடந்தது. 4 நாள் அந்த பையனை 4 நாள் வடத்தில் பெரியவா ஏன் தங்க சொன்னான்? அந்த திருநெல்வேலிக்கார ஊருக்கு போயிட்டாலும் ஏன் மற்ற பாரிஷாதால கூப்பிட்டு பார்க்க ஏன் சொல்லலை? இந்த பையனை ஏன் அனுப்பிச்சார்? வந்த 5-6 பேரில் 4-5 பேருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சதும் 5வது நபர்கிட்ட மட்டும் தன்னுடைய கதையை பலராமனை ஏன் சொல்ல வச்சா பெரியவா? இதெல்லாம் பார்த்தோம்னா பெரியவா பண்ணிய ஒரு மிகப்பெரிய அற்புதம். சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா, பெரியவா தான் பரமேஸ்வரன், தெய்வம். அவருக்கு கண்ட தெரிஞ்சிருக்கு. இவாதான் இவரால் தான் செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அது எல்லாமே நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், சாட்சாத் பெரியவா தான் தெய்வம். நம்ம பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைக்க விடணும். ஒப்படைச்சாலே போகிறோம், அவர் பார்த்துப்பார் எல்லாம். புரியுறதா? மற்றும் ஒரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கிறேன். நமஸ்காரம். ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர். ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர்.